தவிகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் இன்னும் அழைப்பு விடுக்கல. தற்போதைய அரசியல் விவகாரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு சிக்கலான நிலைதான். இதில் என்னவென்றால் அடுத்த பெரிய கட்சியாக நாங்கள் இருந்தால் கூட அந்த எண்ணிக்கை இல்லாத காரணத்தினால் நாங்கள் எங்களை அழையுங்கள் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது தவேகாவுக்குத்தான் மிக 107 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியும் 5 பேரை அளித்து 112 ஆகிவிட்டது. மீதமுள்ள 8 இடங்களை அவர்கள்தான் பெற்று தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மை கட்சியை அழைக்க வேண்டும். அந்த கட்சி ஆட்சி அமைத்த பிறகு உடனேயே முதல் தீர்மானத்திலேயே தோற்றுவிடும் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதிலே ஆளுநர் கவனமாக இருக்கிறார். எனவே அந்த எண்ணிக்கையை காட்ட வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதன் அடிப்படையிலே தான் நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. காரணம் என்னவென்றால் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றுகிறார்களே தவிர தனிப்பெரும்பான்மை காட்டக்கூடிய அளவு அவர்கள் வெற்றி இல்லை. ஓகே, மற்றொரு பக்கம் திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கு. திமுகவில் முக்கியமான தலைவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் நாங்கள் எப்படி பண்ண முடியாது. இந்த தேர்தல் இது கடந்த ஏறத்தாழ 1972 தொடங்கி இன்று வரை திமுக அதிமுக தான் இங்கே களத்தில் எதிரெதிர்க்க அணியாக நாம் தேர்தல் களத்தை சந்தித்து வருகிறோம். இந்த நிலையிலே நாங்கள் இருவரும் இணைந்து விட்டால் அது எப்படி சரியாக வரும்? இல்லை, கூட்டணியாக இணையரோன்னு செய்தி வரல. திமுக ஆதரவு தெரிவிக்கும், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, அதிமுக ஆட்சி அமைப்பாங்க, இபிஎஸ் சிஎம் ஆவார் அப்படின்லாம் பல செய்திகள் வருது. அது எப்படி சரியாக ஒத்துக்குவாங்களா? அவங்களே நாங்கள் பெரும்பான்மை இருக்கிறோம், அவங்க எங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைச்சு நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறது இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் அவரவர் இஷ்டத்துக்கு எழுதுவோம். ஓகே, இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ தவிகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. விசிகா கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசித்து தான் முடிவு எடுப்போம்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் விசிகா நம்மளோட இருப்போம்னு சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? இப்போ தலைவரை சந்தித்து விட்டு பேசியிருக்காங்க. தலைவர் என்ன ஆலோசனை, தலைவரோடும் அவர்களும் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு நேராக தலைவரிடம் வந்து எங்கள் தலைவரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று இதுவரை தெரியவில்லை, தெரிந்துள்ளோம். ஓகே, இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் நம்ம கூட்டணியிலேயே இருக்கணும்னு திமுக நினைக்கிறதா? திமுகவினுடைய விருப்பம் என்ன? எங்கள் கூட்டணியில் தான் அவங்க இருந்தாங்க, இருக்கிறாங்க, தொடர்ந்து பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறார்கள், தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ பிரதான எதிர்கட்சியா திமுக சட்டப்பேரவைக்குள்ள போக போறீங்க. எதிர்கட்சியா என்னென்ன வியூகம் திட்டமிடலாம் இருக்கு? ஏன்னா இப்போ ஆளும் கட்சியா தேவைக்கு வரக்கூடிய சாய்ஸ் இருக்கு, புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போற சூழல் இருக்கு. ஸோ திமுக எதிர்கட்சியா என்னென்ன எதிர்கட்சியாக எப்பொழுதுமே நாங்கள் மக்கள் பிரச்சனைகளிலே ஆட்சியாளர்கள் சரியாக இல்லை என்றால் மிக கடுமையாக விமர்சிப்போம். மக்கள் பிரச்சனையிலே அவர்கள் அணுகுமுறை சரியாக இருந்தால் ஆதரித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறது என்பதை பார்த்து எங்களுடைய முடிவுகள் இருக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், இப்போ திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சிங்கிற செய்தியே வதந்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்டாயம் அது மாதிரி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஓகே, நன்றி சார், நன்றி. திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு பல தகவல்கள் வந்திருந்த நிலையில் அப்படி எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அப்படின்னு திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தவிகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் இன்னும் அழைப்பு விடுக்கலை. தற்போதைய அரசியல் விவகாரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு சிக்கலான நிலைதான். இதில் என்னவென்றால் அடுத்த பெரிய கட்சியாக நாங்கள் இருந்தால் கூட அந்த எண்ணிக்கை இல்லாத காரணத்தினால் நாங்கள் எங்களை அழையுங்கள் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது தவேகாவுக்குத்தான் மிக 107 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியும் 5 பேரை அளித்து 112 ஆகிவிட்டது. மீதமுள்ள 8 இடங்களை அவர்கள்தான் பெற்று தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மை கட்சியை அழைக்க வேண்டும். அந்த கட்சி ஆட்சி அமைத்த பிறகு உடனேயே முதல் தீர்மானத்திலேயே தோற்றுவிடும் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதிலே ஆளுநர் கவனமாக இருக்கிறார். எனவே அந்த எண்ணிக்கையை காட்ட வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அதன் அடிப்படையிலே தான் நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. காரணம் என்னவென்றால் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில்
அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர தனிப்பெரும்பான்மை காட்டக்கூடிய அளவு அவர்கள் வெற்றி இல்லை. ஓகே, மற்றொரு பக்கம் திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கு. திமுகவில் முக்கியமான தலைவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் நாங்கள் எப்படி பண்ண முடியும்? இந்த தேர்தல் இது கடந்த ஏறத்தாழ 1972 தொடங்கி இன்று வரை திமுக அதிமுக தான் இங்கே களத்திலே எதிரெதிர்க்க அணியாக நாம் தேர்தல் களத்தை சந்தித்து வருகிறோம். இந்த நிலையிலே நாங்கள் இருவரும் இணைந்து விட்டால் அது எப்படி சரியாக வரும்? இல்லை, கூட்டணியாக இணையரோன்னு செய்தி வரல. திமுக ஆதரவு தெரிவிக்கும், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, அதிமுக ஆட்சி அமைப்பாங்க, இபிஎஸ் சிஎம் ஆவார் அப்படின்லாம் பல செய்திகள் வருது. அது எப்படி சரியாக ஒத்துக்குவாங்களா அவங்களே? நாங்கள் பெரும்பான்மை இருக்கிறோம், அவங்க எங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைச்சு நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறது இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் அவரவர் இஷ்டத்துக்கு எழுதுவோம். ஓகே, இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. விசிகா கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசித்து தான் முடிவு எடுப்போம்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் விசிகா நம்மளோட இருப்போம்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க? இப்போ தலைவரை சந்தித்து விட்டு பேசியிருக்காங்க. தலைவர் என்ன ஆலோசனை, தலைவரோடும் அவர்களும் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு நேராக தலைவரிடம் வந்து எங்கள் தலைவரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று இதுவரை தெரியவில்லை, தெரிந்துள்ளோம். ஓகே, இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் நம்ம கூட்டணியிலேயே இருக்கணும்னு திமுக நினைக்கிறதா? திமுகனுடைய விருப்பம் என்ன? எங்கள் கூட்டணியில் தான் அவங்க இருந்தாங்க, இருக்கிறாங்க, தொடர்ந்து பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறார்கள், தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ பிரதான எதிர்க்கட்சியாக திமுக சட்டப்பேரவைக்குள்ளே போக போகிறீங்க. எதிர்க்கட்சியாக என்னென்ன வியூகம் திட்டமிடலாம் இருக்குது? ஏன்னா இப்போ ஆளும் கட்சியாக தேவைக்கு வரக்கூடிய சாய்ஸ் இருக்குது, புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிற சூழல் இருக்குது. ஸோ திமுக எதிர்க்கட்சியாக என்னென்ன எதிர்க்கட்சியாக எப்பொழுதுமே நாங்கள் மக்கள் பிரச்சனைகளிலே ஆட்சியாளர்கள் சரியாக இல்லை என்றால் மிக கடுமையாக விமர்சிப்போம். மக்கள் பிரச்சனையிலே அவர்கள் அணுகுமுறை சரியாக இருந்தால் ஆதரித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சி மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறது என்பதை பார்த்து எங்களுடைய முடிவுகள் இருக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், இப்போ திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சிங்கிற செய்தியே வதந்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்டாயம் அது மாதிரி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஓகே, நன்றி சார், நன்றி. திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு பல தகவல்கள் வந்திருந்த நிலையில் அப்படி எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அப்படின்னு திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். அது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்பது அண்டர்லைன் செய்ய வேண்டியது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற வார்த்தை இல்லை. பட் நம்ம பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டினையல்லையே பல வகைகள் உண்டு. டினையல், நான் டினையல் இப்படின்னு பல ரகங்கள் உண்டு. ஸோ திரு TKS இளங்கோவன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பு குழு தலைவர், அந்த வகையில் மூத்த செய்தி தொடர்பாளர். அவர் 2 விஷயங்களை சொல்கிறார். அப்படி எதுவும் முடிவு எடுக்கப்படலைங்கிறாரு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.